கர்நாடகாவில் தீவிரமடையுது மராத்தி கன்னட மொழி பிரச்சனை. அங்கே பஸ்கள் மேலே மாறி மாறி கருப்பு மைய பூசிக்கிறது, 2 மாநிலங்களுக்கு இடையிலான பஸ் நிறுத்தம் அப்படின்னு பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. பெலகாவியில் மொழி பிரச்சனை காரணமாக பஸ் நடத்துனர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனால் இப்போ பரபரப்பு அங்கே அதிகமாயிருச்சு. மராத்தி மொழியில் பேச சொல்லி தாக்குன அந்த 3 பேர் கொண்ட கும்பலும் கூட கைது செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு எதிர்வினையாக பெங்களூர்லேருந்து மும்பை போன மகாராஷ்டிரா பஸ்ஸுடைய டிரைவர் கண்டக்டர் மேலே கன்னட அமைப்பினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 மாநில எல்லையுமே ஒரு பதற்றமான சூழல் இருக்கிறதால கர்நாடக போக்குவரத்து துறை அமைச்சர் தாக்குதலுக்குள்ளான நடத்துனரை பார்த்து பேசியிருக்காரு. என்னதாங்க பிரச்சனை இது அப்படின்னு நீங்க கேட்டா, இந்த பிரச்சனையுடைய அடிப்படையே பெலகாவி பகுதி தான் அப்படின்றாங்க. அந்த தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பெலகாவி எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு கர்நாடகாவுக்கு நடுவில் இருக்குது. மாநிலங்கள் பிரிப்பு, மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை தொடங்குது. இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் மராத்தி பேசுகிறவங்களும் கன்னடம் பேசுகிறவங்களும் கலந்து இருக்காங்க. அதனால இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு மகாராஷ்டிரா ஒரு புறமோ, எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு கர்நாடகா ஒரு புறமும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இது கர்நாடகாவில் இந்த பகுதி வந்துடுச்சு. இப்போ அந்த பகுதிகளில் அடிக்கடி எல்லை பிரச்சனை போல இது மாறிட்டு இருக்கு. இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 80% பகுதிகள் இந்த மாவட்டத்தில், குறிப்பாக 816 கிராமங்களில் மராத்தி பேசுகிறாங்க. அதுபோக 4 சிட்டியில் மராத்தி பேசுகிறாங்க. அதனால் எங்களுக்கு இதை கொடுக்கணும்னு மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று இல்லை, 1956 இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. 66 மகாஜன் கமிஷன் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. 2022 அமித்ஷா தலைமையில் 2 மாநிலத்தை இணைத்து கூட்டுக்குழுவெல்லாம் உருவாக்கப்பட்டது. பல முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் பிரச்சனை ஓஞ்சப்பாடு. சரி, இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை எங்கே தொடங்குது அப்படின்னா பிப்ரவரி 22 பாலகுந்திரி அப்படின்ற இடத்துல கர்நாடக மாநிலத்துக்கு ஒரு பஸ் வருது. அது எங்கே இருந்துன்னா மகாராஷ்டிராவிலிருந்து வருது. அது பெண்கள் சிறப்பு பேருந்து. அதில் ஆண்களும் ஏறிக்கலாம். பெண்களுக்கு ஃப்ரீ, கர்நாடக மாநிலத்தில் ஃப்ரீ. ஆண்கள் அவங்க டிக்கெட் எடுக்கணும். அப்போது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வர்றாங்க. அந்த ஆண் ஆதார் கார்டை காட்டுறாரு, பெண் காட்டுறாங்க. பெண்ணுக்கு உங்களுக்கு ஃப்ரீங்க, ஆணுக்கு ஃப்ரீ இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. வாக்குவாதமாகுது. அப்போது 2 பேரும் பேசி கொண்டிருந்தது. இவர் மராத்தியில் சொல்ல, அவர் கன்னடத்தில் சொல்ல, இந்த 2 மொழியும் பேசுனதுலேயே பிரச்சனை பெருசாயிருச்சு. எனக்கு கன்னடத்தில் பதில் சொல்லணும் கண்டக்டர் கேட்க, மராத்தியில் பேசுன்னு அவரோட சேர்ந்து 4 பேர் அவரை பேச நிர்பந்தித்தது, தள்ளிவிட்டது அப்படின்னு அங்கே கலவரமாயிருச்சு. அந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இந்த காட்சி வெளிவந்ததுக்கு அப்புறமா பிரச்சனை இன்னும் பெருசாயிருச்சு. குறிப்பாக இதற்கு பதில் தாக்குதலாக சித்திரதுர்காவில் மகாராஷ்டிரா நடத்துனர், அதாவது மகாராஷ்டிரா பேருந்துடைய நடத்துனர் முகத்தில் கரியை பூசிட்டாங்க கன்னட அமைப்பினர். இதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? புனேவில் கர்நாடக பஸ்ஸினுடைய கண்ணாடிகள் மேலெல்லாம் மைய வீசிட்டாங்க, கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கோலாப்பூரில் வந்துட்டு இருந்த பஸ்ஸு மேலே காவி கொடியை ஏற்றிருக்காங்க மராட்டியில். ஸோ இப்படி பிரச்சனை மாறி மாறி போயிட்டு இருந்ததால் இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகாதுன்னு 250க்கும் மேற்பட்ட பஸ்ஸுகளை நிறுத்துங்க அப்படின்னு 2 மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அந்த பேருந்துகளை நிப்பாட்டிட்டாங்க. இப்போது சமாதான பேச்சுக்கான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கதா அங்கிருந்து தகவல் சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.